அதிகாரத்தை ஓரிடத்திலே குவிப்பது, ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வது, ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒடுக்குமுறையை ஏவுவது, ஆதிக்கமும் ஒடுக்குமுறையும் எதற்காக என்றால் தொடர்ந்து பிறரின் உழைப்பை சுரண்டுவதற்காக. ஆகவே ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் இது சனாதனம். ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் கூடாது என்பது கம்யூனிசம். ஆகவே சனாதனம் என்பதை நாம் பார்ப்பனர்களுக்குரியது, பார்ப்பனியம் என்கிற அடையாளத்தோடு அறிந்து கொள்ள முயற்சித்தாலும் அடிப்படை இதுதான். அதை பார்ப்பனர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதனால் அதை பார்ப்பனியம் என்கிறோம். அவ்வளவுதான். சனாதனத்தை பார்ப்பனியம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பார்ப்பனர்கள் யாராவது எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கையின் பெயர் பார்ப்பனியம் என்று கிளைம் செய்திருக்கிறார்களா? கிடையாது. பார்ப்பனியம் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். நாம் தான் அதை பிராண்ட் செய்கிறோம். பார்ப்பனர்கள் யாரும், இந்தியா முழுவதும் வசிக்கக்கூடிய பார்ப்பனர்கள் யாரும் எங்களுக்கான கோட்பாட்டின் பெயர் பார்ப்பனியம், பிராமணிசம், பிராமினோக்ரசி என்று கிளைம் செய்து கொண்டதில்லை. அதை பார்ப்பனியம் என்று அடையாளப்படுத்தியவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் தான். பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு கோட்பாடு இந்த மண்ணில் உண்டு. அந்த கோட்பாடு சனாதனம். சனாதனம் என்பது வேறு, இந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இவை மூன்றும் ஒன்றல்ல. ஆனால் மூன்றும் ஒன்றோடு தொடர்புடையது.